ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்னை விட்டுட்டு 3 ஆட்டுக்குட்டிகள் வந்து போயிடுச்சுங்க. எதுக்காக போணுச்சு, என்ன காரணன்ட்டு வாங்க சொல்லுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம தங்கமயிலோட 3 குட்டிகளை தாங்க வித்துட்டோம். அந்த 3 குட்டிகள் தான் இவங்க. பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகள் போட்டு கரெக்டாக 3 மாதம் தாங்க ஆகுது. 3 மாதத்துலேயே எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்க பாருங்க. பொங்கல் செலவுக்காக தாங்க வித்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 குட்டிகளுமே கெடா குட்டிகள் தாங்க. இதை வளர்க்கவும் முடியாது. இது வந்து இப்போ இளங்குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரேட்டும் ஓரளவுக்கு எங்களுக்கு பொருந்துற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு வித்துட்டோம். எவ்வளோக்கு விற்றோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி 5500 அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 குட்டிகளையும் 16,500 விற்றோம். 16,500க்கு இந்த குட்டிகள் ஒர்த்தான்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா எங்களுக்கு ஓரளவுக்கு விலை பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நோன்பு டைம் பொங்கலுங்கிறதுனால தான் இந்த விலை. மற்ற நாள்லலாம் கொடுத்தோம்னா இதை விட கம்மியாக தான் எடுப்பாங்க. எங்கள் ஊரில் வெள்ளாட்டுக்கறி 1 கிலோ 900 விற்கிறாங்க. உங்கள் ஊரில் எவ்வளோக்கு விற்கிறாங்கன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த 3 குட்டிகளுமே கெடா குட்டி அப்படிங்கிறதுனால தாங்க வித்துட்டோம். இதுவே பிறவை குட்டியாக போட்டிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வித்திருக்கவே மாட்டோம். ஆட்டுக்காக விட்டுருப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 குட்டிகளுமே அவங்க அம்மா கிட்ட பால் குடிச்சுக்கிட்டு இருந்த குட்டிகள் தாங்க. ஒரு 15 நாளாக தான் பால் குடிக்கிறது இல்லை. ஏன்னா இவங்க அம்மா நம்ம தங்கமயில் வந்து 2 மாதம் சினையா இருக்குது. அதனால தான் பால் ஊட்டுறது இல்லை. நாங்களும் இந்த குட்டிகளை வந்து இப்போ பண்ணிட்டாயோம் அப்படிங்கிறதுனால வந்து குட்டிகள் கொஞ்சம் நை நைன்னு போயிட்டு இருக்குங்க. இதை நம்ம அப்படியே வச்சிருந்தோம்னா இன்னும் குட்டிகள் இளைக்க தான் செய்யும், கொஞ்சம் பெருசாக ஆகாது. அதுக்காக தான் வித்துட்டோம். சரி வாங்க, இவங்களை தவிர மீதி எத்தனை பிறவை குட்டிகள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த 5 இளம் குட்டிகளையுமே ஆட்டுக்காக விட்டாச்சுங்க. இவங்க எல்லாருமே இப்போ 1 மாசம் 2 மாசம் சினையில இருக்காங்க. குட்டி போட்டுச்சுன்னா அந்த ஆடுகளுக்கு இதுதான் முதல் ஈத்து. எதுக்காக நாங்கள் இந்த 5 குட்டிகளையும் ஆட்டுக்காக விட்டோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு புதுசாக ஒரு ஆடு வாங்கினோம்னா மேக்ஸிமம் ஒரு 10,000 இருந்தால் தாங்க நல்ல ஆடாக வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டுக்கு வந்து பால் வளம் நல்லா இருக்குமா, போடுற குட்டிகள் வந்து ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு 2 குட்டி 3 குட்டி போடுற ஆடா என்ன ஏது நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா ஆடுகளுமே மேக்ஸிமம் 3 குட்டி இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட குட்டிகளும் 2 குட்டியாச்சும் போடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க விட்டுருக்கோம். இப்போ வந்து செம்பிளியாட்டு குட்டியை தான் பிடிக்க போறாங்க. பிடிச்சிட்டாங்க. இது வந்து கெடா குட்டிங்க. ஒரு குட்டி தான் பிடிக்கிறாங்க செம்பிளியாட்டு குட்டியில. இப்போ ஒவ்வொரு குட்டிகளாக மச்சான் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. பாவங்க, இருந்தாலும் ஆடு பார்த்தீங்கன்னா அங்கே நின்று கத்திக்கிட்டே இருக்குது. குட்டிகளும் பயந்துக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு ஓடுது. என்னங்க பண்ணுறது, இந்த ஆடுகளை வளர்க்குறதே விற்கிறதுக்காக தான். இருந்தாலும் இந்த ஆடு குட்டி எல்லாம் சேர்ந்து கத்தும்போது கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இந்த குட்டி கத்துறதை பார்த்துட்டு நம்ம மித்து குட்டியும் அழுகாச்சி பிடிச்சிட்டாரு. வேண்டாம் வேண்டாம் தூக்கிட்டு போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி. பாவம். காசு எப்படா வருதுன்னு கேட்க வேண்டியதானே. காசு வேணான்ட்டுருவான். எல்லா குட்டியும் வண்டியில் ஏற்றியாச்சுங்க. பாவம் குட்டியெல்லாம் கத்திக்கிட்டே இருக்குது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். இங்கே பாருங்க, எல்லாம் பாவமாக பார்க்குதுங்க. ரொம்ப கஷ்டமாகவே இருக்குது. எப்படியாச்சும் என்னை வெளியில் பிடிச்சிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், கிட்ட கிட்ட வந்து முகத்தை காட்டுது. என்னங்க பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லைங்க. பாருங்கள் எப்படி கிட்ட கிட்ட வந்து பார்க்குதுன்ட்டு. பாவம், இதுங்களுக்கெல்லாம் என்ன தெரியும். ஏதோ நம்ம கஷ்டத்துக்கு இந்த ஆட்டுகளை வளர்க்குறோம் விற்கிறோம். இருந்தாலுமே என்ன பண்ணுறது, இதுதான் இறைவனோட படைப்புங்கிறது இப்படி தான் நாட்டுக்குது. ஏன்னா நம்ம வந்து குழந்தைங்க மாதிரி நம்மக்கிட்ட வந்து நல்லா பழகுன ஒரு குட்டிங்க வந்து இப்போது விற்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, பிறவை குட்டியாக இருந்தாலும் ஆட்டுக்காக விட்டுடலாம். இந்த மாதிரி கெடா குட்டியை வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வளர்த்தாலுமே அதை வந்து கரெக்டான முறையில் வந்து விற்க முடியாது. ஏன்னா இப்போ 5,500 ஒரு குட்டி நம்ம விற்கிறோன்னா இன்னும் கொஞ்சம் நாள் போணுச்சுன்னா இந்த குட்டியெல்லாம் 5,500 கண்டிப்பாக வாங்கவே மாட்டாங்க. அப்படின்ட்டு தாங்க பொங்கலுக்கு இந்த 3 குட்டிகளையும் 16,500 விற்றாச்சு. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு.